சிங்காசனத்தை ஆட்டணும் இப்படிலாம் சொல்றாங்க. நீங்களாம் அதெல்லாம் செய்ய முடியாது, சிங்காசனால ஆட்ட முடியாது, ஆண்டவருடைய சிங்காசனத்தை ஆட்ட முடியாது, ஆண்டவர் ஆட்ட முடியாது. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார், அவரெல்லாம் மாற்ற முடியாது. அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவைக்காக இறங்கி இந்த மனுஷத்துல வந்து மனித குலத்துக்கு வந்து மறிச்சு உயிர் தெளிந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. போய் உட்காந்துட்டார், உட்கார்ந்து இருக்கிறார், செஞ்சு முடிச்சிட்டாரு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி போய் செய்யறது கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணணும்? அவர் ஏற்கனவே செய்து முடித்ததை விசுவாசத்தை கொண்டு எடுத்து கொள்ள வேண்டும். என் விசுவாசத்தை பார்த்து கடவுள் ஏதோ செய்ய போறது கிடையாது, அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த செஞ்சு முடிச்சதை எடுக்கிறதுக்கு விசுவாசம். உங்க அப்பா வந்து உங்களுக்கு பேங்க்ல காசு போட்டு வச்சிருக்கிறாரு, காசு போட்டு வச்சிருக்கிறது இப்ப செக்க போட்டு காசு எடுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் விசுவாசம். உங்களை பார்த்த உடனே உங்க அப்பா கட கட கடன்னு ஓடி போய் காசை போடல. இல்ல நீங்க செக் எழுதிட்டு இருக்கிறப்போ ஐயோ பையன் செக் எழுதுற நம்ம போய் காசை போடணும்னு போடல. அவரு உங்களுக்கு ஏகப்பட்ட பணத்தை போட்டுட்டு அவர் போயிட்டாரு. ஏற்கனவே அவரு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா உங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து வச்சுட்டு போயிருக்கிறார், பேங்க்ல ஏகப்பட்ட காசை வச்சுட்டு போயிருக்காரு, ஏற்கனவே வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறதுனால நீங்க செழிப்பா இருக்க முடியாது. அவர் பேங்க்ல நிறைய காசு போட்டிருக்கிறதுனால நீங்க நல்லா இருக்கிறீங்களா? இல்ல இல்ல, அவர் போட்டிருக்கிற காசை எடுக்கணும். ஏடிஎம் கார்டை போட்டு எடுக்கணும், செக்கை போட்டு எடுக்கணும், உங்க பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க, என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி காசை டிரான்ஸ்பர் பண்ணிக்கணும். எங்க? என் அக்கௌண்ட்டுக்கு நான் பண்ணிக்கணும் டிரான்ஸ்பர். இதை போலதான் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த எல்லாவற்றையும் டிரான்ஸ்பர் பண்ணணும். எங்க? என் வாழ்க்கைக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க, அப்பா அம்மா பண்ண மாட்டாங்க, உங்க பிள்ளைங்க பண்ண மாட்டாங்க, உங்க தாத்தா பாட்டி பண்ண மாட்டாங்க. நான் எனக்கு பண்ணிக்கொள்ள வேண்டும். எப்படி எப்படி நான் எனக்கு ரட்சிக்கப்படுறேன்? என் இருதயத்துல விசுவாசித்து வாய்நாள் அறிக்கை செஞ்சேன், ரட்சிக்கப்பட்டேன். எங்க தாத்தா பாட்டி எனக்கு என்ன செஞ்சு வச்சாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு? அவங்க ஒண்ணும் செய்யல, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க அவ்வளவுதான் வாழ்ந்துட்டாங்க. இப்ப நான் ரட்சிப்பட்டு நான் நல்ல வாழ்க்கை வாழ்றது, நான் ரட்சிக்கப்படணும், நான் செய்யணும் எதையாவது. அதுதான் விசுவாசம். ஏற்கனவே கல்வாரியில செஞ்சு முடிச்சிட்டாரு, கிருபை கொடுத்திருக்கிறது, விசுவாசம் அதை எடுத்துக்கொள்கிறது. திரும்ப 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. நம்மளுக்கு மாதிரி வந்து கிறிஸ்து, கிறிஸ்து தான் மத்தியஸ்தர், வேற யாரும் மாதிரி கிடையாது. ஆபிரகாம் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே நான் குப்பை ஆண்டவரே, மண்ணு ஆண்டவரே, தூசி ஆண்டவரே, புழு ஆண்டவரே. ஆபிரகாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழித்து விடாதீங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவராயிரும் ஆண்டவர், நீ ரொம்ப கோவப்படுறீர் ஆண்டவரே, நீர் கொஞ்சம் பொறுமையாயிரும் ஆண்டவரே. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஜெபம். நீங்க இருக்கிறது இப்ப புதிய ஏற்பாடு. இப்ப வந்துட்டு ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழிச்சிடாதீங்க, ஆண்டவரே இந்தியாவை அழிச்சிடாதீங்க. ஏதோ ஆண்டவர் வந்து அழிக்கிற மாதிரி, ஆண்டவரோட நம்ம ரொம்ப நல்லவங்க மாதிரி, ஆண்டவரே நீங்க வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, எவ்வளவு ஆக்சிடென்ட் பண்ணி விட்றீங்க, 2 ட்ரெயினை கவுத்தி விட்டீங்க, 4 பஸ்ஸை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டீங்க, அங்க 2 ஏரோப்ளைனை கீழே தள்ளி விட்டீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிருக்கிறீங்க, அங்க சண்டை போட்டு இருக்கிறாங்க, அங்க நெருப்பு இருக்கு, ஏன் இதெல்லாம் பண்றீங்க ஆண்டவரே? இரக்கமுள்ளவராயிரும். ஏதோ நாம வந்து கடவுளை விட ரொம்ப பெரிய ஆள் மாதிரியும், கடவுளே நம்ம தான் உண்டாக்குன மாதிரி கடவுள்கிட்ட பேசிட்டுக்கிறோம். தப்பு. அது பழைய ஏற்பாடு. கிறிஸ்து உங்களுக்காகவும் இந்த மனித குல எல்லாவற்றிற்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து விட்டார். இந்த மனுஷனுக்கு மேல வர வேண்டிய கோபாக்கினிய அழிவு எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மேல போட்டுட்டாரு. அதனால அழிவு கிடையாது. இன்னைக்கு கடவுள் உட்கார்ந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு இல்ல, பிசாசு பண்ற வேலை அது. அதனால ஜெபிக்கிறப்ப நான் என்ன பண்ணணும்? அவங்க ஜெபம் பண்ற மாதிரி இவங்க ஜெபம் பண்ற மாதிரி இல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லி கொடுத்திருக்காரு?
எதையாகிலும் நீ ஜெபம் பண்ணும் போது ஏற்கனவே உனக்கு உண்டாயிருக்கிறது என்று எண்ணி விசுவாசித்து ஜெபித்தால் அது உனக்கு உண்டாகும். உங்க ஊர்ல ஏதாவது சரியில்லைன்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே இந்த ஊரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சக்தி எனக்குள்ள இருக்குது, இந்த ஊரை சரியாக்கும். எப்படி இந்த ஊரை சரியாக்குறது? இயேசுவின் நாமத்தினால சமாதானம் உண்டாவதாக, நிம்மதி உண்டாவதாக. அதனாலதான் இயேசு ஜெபிக்கும் போது என்ன சொல்லி தர்றாரு? பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்துல சண்டை கிடையாதுங்க, பிரச்சனை கிடையாதுங்க, கடன் கிடையாதுங்க, வியாதி கிடையாது, வறுமை கிடையாது, கண்ணீர்லாம் கிடையாதுங்க, பரலோகத்துல கிடையாது. அதே போல் உம்முடைய ராஜ்யம் இங்கே பரலோகத்திலும் செய்யப்படுவதாக, இந்த வீட்டில செய்யப்படுவதாக. வீட்டுல ஒரே கண்ணீர், கடன் பிரச்சனை, வேதனை, பிரச்சனையா இருக்குது, அது கிடையாது தேவனுடைய சித்தம். அப்ப ஜெபிக்கிறப்ப என்ன ஜெபம்? ஆண்டவரே இந்த வீட்டை பாருங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஒரே பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே, ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் வேதனை. அதுவா ஜெபம்? அது ஜெபமே கிடையாது, அது ஒப்பாரி வைக்கிறது. எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? பரலோகத்திலே வெற்றி, செழிப்பு, ஆரோக்கியம், பலன், சந்தோஷம், சமாதானம் இருக்கிறது போல இந்த வீட்டிலும் சந்தோஷம், சமாதானம் இருப்பதாக, வெற்றி இருப்பதாக, செழிப்பு இருப்பதாக, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இந்த வீட்டில் உண்டாவதாக, நிறைவு உண்டாவதாக, ஏராளமும் தாராளமும் இந்த வீட்டில் உண்டாவதாக. இதுதான் ஜெபம். எதை நீங்கள் ஜெபத்தில் கேட்கிறீர்களோ அது ஏற்கனவே உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று அறிந்து, ஏற்கனவே அது எனக்கு பெற்றுக்கொண்டேன், நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்து என்ன பண்ணும்? ஜெபிக்கணும். அப்படிதான் கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எங்கேயோ பழைய ஏற்பாட்டில் உட்காந்து கெஞ்சிற ஆண்டவரே, நான் கண்ணீர் சிந்த போற ஆண்டவரே, குடத்துல பிடிங்க ஆண்டவரே, கண்ணீர் பண்ண ஆண்டவர் பார்த்துருவாரு. எதையோ ஒன்று எங்கேயோ எடுத்து பிடிச்சிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது ஜபம் கிடையாது. இங்க அதனாலதான் போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குது? தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, ஒருத்தர் தான் கிறிஸ்து. அவர் மட்டும் தான் மாதிரி. நிறைய பேர் தப்பு தப்பா பண்ணிட்டு போயிருக்காங்க, யாரையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. கிறிஸ்துவா பார்க்கணும், அவ்வளவுதான். அவங்க நிறைய காரியம், இப்ப ஆபிரகாம் பாத்தீங்கன்னா தப்பா ஜெபம் பண்ணிட்டாரு, என்ன பண்றது? இப்ப அவரு செத்து போய் பல ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிட்டு இருக்கு, ஆனா இன்னும் அவரு குப்பை சொன்னாரு, நானும் குப்பையை சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு இருந்து என்ன விசுவாசம்? அவர் ஒரு விசுவாச வீரன், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதை எடுத்துக்கோங்க, நல்லதை எடுத்துக்கணும். பாருங்க, அவங்கள்ட்ட இருக்கிற தப்பெல்லாம் விட்டுறணும். கிறிஸ்து அவர் எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு, அப்படிதான் பாருங்க. திருப்பம் எபிரேயர் 4, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1, எபிரேயர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் மன்னிக்கவும் 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட அவசரம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை வச்சிருந்தார். ஒரே கஷ்டம் பாருங்க, ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது. நூற்றுக்கணக்கான வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. ஆண்டவரே தெரியல, மறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கே வெறுத்து போச்சு வாழ்க்கையே. ஏன்னா ஒருவேளை சாப்பாடு கூட கிடையாது, அடிமைகளா இருக்காங்க. சந்ததி அடிமை ஆயிட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய சித்தம் அவங்களுக்கு நல்ல தேசத்தை கொடுக்கணும், பாலும் தேனும் ஓடுற தேசம், கட்டாத வீடுகளை கொண்டு போயிருக்கணும், நடாத தோட்டங்களை கொண்டு போயிருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் ஆண்டவருடைய ஆசம். அதை அவர் சொல்றாரு. ஆண்டவர் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நிறைய முறை. உனக்கு நான் நல்ல வாழ்க்கையை தரேன், உனக்கு நீ நல்லா இருப்ப, நீ ஐஸ்வர்யவானா இருக்கணும். அவன் ஒருத்தனு கூட பலவீனப்படாம அவனுக்கு ஏராளமான வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து கடவுள் அவனை கூப்பிட்டு வர்றாரு. ஆனா அவன் அதை நம்பவே இல்லை. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அதெல்லாம் நடக்காது, நான் செத்து போயிடுறேன். ஏன்னா மைண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, மனசு, அவன் குடும்ப சூழல் சரியில்லை. சிலர் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. சின்ன வயசுலலாம் சின்ன வயசுல இருந்தே வேலை பார்த்துருப்பாங்க, பேப்பர் போட்டிருப்பாங்க, டீ கடையில் டீ கப்பு கழுவி இருப்பாங்க. சின்ன வயசுலயே சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. நல்லா இருப்பாங்க. இப்போ நல்ல கடவுள், அவங்க கடவுள் கூட கிடையாது, அவங்க உழைப்பு, அவங்க உழைச்சி வேர்வை சிந்தி அவங்க அப்படியே வந்துட்டாங்க மேல. ஆனா வாய் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில ஒரு நாள் உருப்பிட முடியாது. நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அப்படி கஷ்டப்பட்டேன், அப்படிதான் அவங்க வாய் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டதுனால கஷ்டத்தை தான் நம்புவாங்க, கடவுளை நம்ப மாட்டாங்க.
கிறிஸ்துவங்களா இருப்பாங்க, ஆனா கடவுள் நம்ப மாட்டாங்க. உழைக்கணுங்க, உழைச்சாதான் நடக்கும். நான் பாருங்க, சின்ன வயசுல இருந்து டீ கப் கழுவுனதுனாலதான் இப்ப வந்திருக்கேன். இந்த வீடு எப்படி கட்டினேன் தெரியுமா? டெய்லி டீ கப் கழுவிட்டு பேப்பர் போட்டு பால் போட்டு அப்படிதான் கட்டினேன் இந்த வீட்டை. அப்பதான் நடக்கும் அப்படின்வாங்களே தவிர ஆசீர்வாதம் கடவுள் செய்வார்ன்றதை நம்பவே மாட்டாங்க. வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, வேலையை காட்டிலும் ஆசீர்வாதம் பெருசு.